கோவிந்தா அம்மா கண்டேன் உந்தன் கழிவுக உருவம் காண பொற்பாதம் பெருமாடியம்மா உங்களை கண்டா எங்களுக்கு கற்பூதம் அந்த காண பொற்பாதம் கருமாரியம்மா உங்களை காண எங்களுக்கு கற்பூதம் கருமாரியம்மா உங்களை காண எங்களுக்கு கற்பூதம் கண்டேன் உந்தன் கழிவுக உருவம் காண பொற்பாதம் மாரியம்மா உங்களை கண்டால் எங்களுக்கு அற்புதம் கருமாரியம்மா அம்மா காட்டி எல்லையிலே வேண்டும் வரும் தருபவனே உள்ளால பார்த்தவர்களே தண்ணி கொடுங்க காட்டி எல்லையிலே வேண்டும் வரும் தருபவனே காட்டி எல்லையிலே வேண்டும் வரும் தருபவனே கண்டேன் நன்றி காளிகை காட்டி எல்லையிலே குதிரவழி கொண்டவனே காட்டி எல்லையிலே குதிரவழி கொண்டவனே ஊட்டு காட்டி எல்லையிலே குதிரவழி கொண்டவனே ஊட்டு காட்டி எல்லையிலே அம்மா ஜெகமென்றால் இந்த உலகம் இந்த உலகத்தை வரக்கூடிய வீரமாகாளி பாஞ்சாலியாக இருக்கக்கூடியவள் வீர சக்தியாக செய்திருக்கிறார். யார் நீ? உசார புரியுதா? ஆதிபராசக்தி அடி ஆளுநர் காளி அடி அம்மா ஆதிபராசக்தி இந்த உலகத்தை ஜலம் வரக்கூடிய வீர மாகாளி கோழி முட்டை கண்கள் நீங்கள் யார தாயே? அழியாத சூழலை அழிக்க வந்த நீரியடி மாயமட்டத்தையடி காளி தேவியடி மாயவனின் தங்கை வீர பாஞ்சாலியாக இருக்கக்கூடிய நான் உன்னை அழிப்பதற்காக வீர சக்தியாக அவதாரம் செய்திருக்கு. தங்கையா நீயா ஆடிய பைத்தியக்காரி மானுமாட மழுமாடு மானுமாட மழுமாடு மானுமாட மழுமாடு அந்த மங்கை சிவகாமியாடு அம்மன் நீயும் ஆட நாடு மாடு அந்த ஈசனோட சடையுமாடு மாநாடு மழுவாடு மங்கை சிவகாமி சேர்ந்தாடு அந்த அத்தராட சித்தரங்களே அடி அத்தராட சித்தராடு அடி அத்தராட சித்தராடு இப்பொழுதுவா உலகம் தோன்றாது முன்னே தோன்றியவள் என் உடம்பெல்லாம் அக்னியாக எரிய வைத்து உன்னை சுட்டி இருக்கிறேன். எரியோதம்மா உன் சூடலே
சாரத்துக்கு சாரில் உட்காரு. நாடகம் வாங்க யார் கொஞ்சம் எடுத்துவாங்களா? ஐயா ஐயா கல்யாண ஜனங்குது ஆள் வர மாட்டாங்கப்பா. அப்படி எடுத்துக்குவாங்களா? விபூதி தடவை காலில் விபூதி தடவை காலில் விபூதி தடவை. அம்மா ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா தங்கச்சி அம்மா அந்த மாநகர் மதுரை மீனாட்சி அம்மா காஞ்சி காமாட்சி அம்மா ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சி அம்மா நீ தங்கச்சி அம்மா மாநகர் மதுரையில் மீனாட்சி உன்னை சும்மா விட கிடையாது. நான் புவிதனிலே புத்திக்குள்ளே புவிதனிலே நான் பிறந்து அந்த புவிதனில் நான் பிறந்து புத்துக்குள்ளே எந்த பாமர மக்களுக்கு பரவக்கூடிய உமா மகேஸ்வரி அப்படி இருக்கும்போது ஜிந்திரத்திலே உன்னிடம் செல்லாது செல்லா சிந்தையில் வந்து மனதை ஆடி கொள்ளாத்தா நல்ல மாரியாத்தா சிந்தையில் வந்து அருகில் வந்து நில்லாத்தா கண்ணாத்தா என்னை பாராத்தா கண்ணாத்தா என்னை பாராத்தா இந்த ஜென்மனுக்கு என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாத்தா இந்த ஜென்மம் எடுத்து இந்த பையனுக்கு சொல்லடி நீயாத்தா எல்லாத்தா எல்ல மாறியாத்தா அம்மா என்ன மரம் தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு கைசலு கைசலு தோப்பினிலே தேங்காயை பறிச்சுக்கிட்டு தேடி வந்து உண்டனையே சக்தி உனக்கு என்ன ஆணம் இருந்தால் என்னிடத்திலே சமாளிக்க வருவாய். ஆடிய பைத்தியக்காரி கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். வல்லமை இருந்த துண்டனை போடலாம். அறம் காக்கும்
நான் ஆறாம் காப்பு தேவி நான் உலகாக மாறினான் அது வர சொல்லடி சக்தி நான் காளி நான் நீலி நான் சூடி நான் ஏ அறம் காத்து தேவி நான் இந்த புல காத்து மாறினான் கால ஆயிட்டுங்க கட்ட வேலை பிடிச்சிருக்க நம்ம பையன் அபய குரல் கேட்டு அந்த நேரம் ஓடி வர சமயபுரத்து ஆட்டார் அருள்மிகு சன்னதியே ஒரு முறை வந்தாலும் துன்பமெல்லாம் பறந்துரும் ஆத்த ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அபய குரல் கேட்டு அந்த நேரம் ஓடி வர சமயபுரத்து ஆட்டார் அருள்மிகு சன்னதியே ஒரு முறை வந்தாலும் யா அதிசயம் நடக்குது மண்ணிலே நான் அழகாக பார்த்த புட்ட கண்ணிலே அதிசயம் நடக்குது மண்ணிலே நான் அழகாக பார்த்த புட்ட சாப்பாடு போட்டு அமிச்சு தலைவாழ இலை போட்டு கருவோட்டு குழம்பு காயம் கருவோடும் போய் படுத்துக்கடா போய் மேல என்ன அடிக்க வந்து நிற்கிறாயா உன்னால முடியுமா அடி காட்டடி உன் கை திறமை அம்மா பாஞ்சாலியே பார்த்தாயா பாஞ்சாலியாக இருக்கக்கூடிய நீ வீர சக்தியாக அவதாரம் கொண்டு இந்த பஞ்ச பாண்டவரை காக்க வேண்டும் என்பதற்காக நமது பேரனாக விலகக்கூடிய ரூபச்சந்திரனை காக்க வேண்டும் என்பதற்காக காளியாக அவதாரம் செய்திருக்கிறார். சாந்தி கொள்ள வேண்டும், உன் ஆவேசம் தணிய வேண்டும். ஓம் சக்தி. அம்மா, அழகான இந்த இரும்பேடு கிராமத்திலே வீர சக்தியாக இருக்கக்கூடிய நீ இந்த இரும்பேடு கிராமத்திலே குவள எல்லையம்மனாக காட்சி தர வேண்டும். குவள எல்லையம்மனாக காட்சி தரும் பொழுது ஆண்டுக்கு ஒருமுறை இந்த ஏழையெல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்காக படையில் வைப்பார்கள். அம்மா, உனக்கு என்னென்ன படையல் தெரியுமா? அழகான படையல் உனக்காக ஏற்படுத்தி உன் அங்கப்பசி தீர இப்பொழுதே பலி கொடுக்க இருந்த நமது பேரன் ரூபச்சந்திரனுக்கும் இந்த உலகம் ஜெகம் என்ற உலகத்திலே வரும்பொழுது குழந்தையாக கிடைத்தவள் இந்த ஜெகன் மோகனாங்கிக்கும் உங்கள் ஆலயத்தின் முன்பாக திருமணம் நடக்கட்டும். ரூபச்சந்திரன் திருமணம் இரட்டக்காரி சட்டை கசமானது. ரூபச்சந்திரன் திருமணம். நமது பேரன்
ரூபச்சந்திரனுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். எப்படி உனது பேரனாக விளங்கக்கூடிய ரூபச்சந்திரனுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தாயோ, இந்த அழகான கிராமத்திலே நீ அமர்ந்து இங்கு வரும் மக்களுக்கு யாவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமணத்தடை உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் கிராமத்து தெய்வமாக இருந்து கோல எல்லையம்மனாக காட்சி தந்து எங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். தாய அம்பாளிடத்திலே எல்லாம் வாங்க. காலை தரிசனம், கோடி கோடி புண்ணியம். அழகான குவளை எல்லையம்மன் அருட்பெரும் ஜோதியாக அவதரித்திருக்கிறார். அம்பாள் இடத்திலே காணிக்க செலுத்தி அம்பாள் விபூதி எடுத்துக்கொள்ள உள்ள விபூதி எடுத்து பண்ணா இல்ல